மெகா டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சருமத்தில் நிறைய பிரச்சனை வரும். வியர்வை அதிகமாக வர்றது, பாடி ஹீட்டு, எக்ஸசிவாக நமக்கு ஹேர் ஃபால் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருங்க. முக்கியமாக சருமத்தில் பார்த்தோம்னா ட்ரை ஸ்கின், அதாவது உலர்ந்த சருமம் இருக்கிறது, வறண்ட சருமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் நிறைய பேருக்கு அரிப்பு அதிகமாக இருக்கும். எங்கெல்லாம் வியர்வைப்படுதோ அங்கெல்லாம் நமக்கு அரிப்பு அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ சம்மர் அப்படின்னு சொன்னாலே ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, எக்கச்சக்கமான பிரச்சனைகள். அதுவும் சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளில் முக்கியமானது தான் இந்த அரிப்பு. ரொம்ப நாளாக இந்த அரிப்பு இருக்கிற நிறைய பேருக்கு வியர்வை வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த எக்ஸசிவா அப்படின்னு சொல்கிற டீனியா, படர்தாமரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது நிறைய பேருக்கு இருக்குங்க. இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பூஞ்சை தொற்று. வெயில் காலத்தில் எங்கெங்க பூஞ்சை வரும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் இது நம்மளுடைய உடலில் வியர்வை அதிகமாக வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் இந்த ஃபங்கஸ் அப்படின்னு சொல்கிற இந்த பூஞ்சை தொற்று அதிகமாக வருங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா அண்டர் ஆர்ம்ஸில், உங்களுடைய அக்குள் பகுதியில், பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது அண்டர் பிரெஸ்ட்டில், இடுப்பு பகுதியில், க்ராயின், தொடை இடுக்குலலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக படர்தாமரை. எங்கெல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸு டைட்டாக வியர் பண்ணுறோமோ, வியர்வை வரக்கூடிய சரியாக நமக்கு ஏர் சர்க்குலேஷன் இல்லாத, இல்லை டைட்டாக நம்ம ட்ரெஸ் வியர் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்களுக்கு, அதிகமாக வெயிலில் ஒர்க் பண்ணிவிட்டு வெளியில் ரவுண்டிங்லேயே நான் இருக்கேங்க அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே வியர்வை அதிகமாக அந்த இடத்துல நமக்கு இந்த படர்தாமரை பிரச்சனை வருது. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், டீனியா அப்படின்னு சொல்லுவோம். இது ஒருத்தருக்கு ஃபேமிலியில் இருக்குன்னா கொஞ்ச நாளே அடுத்தடுத்த நபர்களுக்கும் வீட்டில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லைங்க நான் ஹாஸ்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போதோ ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகலாம். இந்த ஸ்டார்டிங்லே இந்த படர்தாமரை விரட்டுவது எப்படி? ஏன்னா நிறைய பேர் இதை சொல்லுவாங்க, இச்சிங் வந்துக்கிட்டே இருக்குது டாக்டர், அந்த இச்சிங் என்னால் தாங்கவே முடியல. ஏதாவது ஆஃபீஸில் இருக்கிறேன், மீட்டிங்கில் இருக்கிறேன், இந்த டைமில் பார்த்திங்கன்னா கை வச்சு சொரியணும் போலேயே இருக்குது. அந்த அளவுக்கு எனக்கு இச்சிங் கண்ட்ரோல் பண்ண முடியல. கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல ரெட்டிஷ் ஆகுது, லைட்டாக ப்ளீடிங் வர மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த படர்தாமரை இருக்கக்கூடிய நபர்கள் என்னென்ன உணவுகளை முதல்ல தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தவிர்க்க வேண்டிய உணவுகள்: அதிகமான புளிப்பு, காரம், எண்ணெய் சேர்ந்த உணவுகள். ஸோ இந்த உணவுகள்லாம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா ஸ்கின்ல அரிப்பு அதிகமாக வந்துடுங்க. இப்போ உப்பு சுவை சார்ந்த உணவுகள் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு தான் பெரும்பாலும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போது இந்த உப்பு சுவை நீங்கள் அதிகமாக சாப்பிட உடலில் வறட்சித்தன்மை ஏற்பட்டு சருமத்திலையும் வறண்ட சருமம், அதாவது அந்த டைமில் டேண்ட்ரஃப் நிறைய பேருக்கு வரலாம். சருமம் வறண்டு இருக்கிறதுனால ஹேர் ஃபால் இருக்கலாம். வறண்ட சருமம் இருக்கிறதுனால வியர்வை அதிகமாகப்பட்டு அங்கே நமக்கு பூஞ்சை தொற்றும் ஏற்படலாம். இந்த மாதிரி தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. அப்போது இந்த பூஞ்சை தொற்றுக்கு உப்பு சேர்ந்த உணவுகளோ, அதிகமான காரம், ஸ்பைசி ஃபுட்ஸு, இது எல்லாமே தவிர்த்துக்கோங்க, சரிங்களா? இதை தாண்டி என்ன உணவுகள் எடுக்கலாம்? பூஞ்சை தொற்று சரியாவதற்கு என்னென்ன உணவுகள் நீங்கள் எடுக்கலாம்? இந்த படர்தாமரை பிரச்சனைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள், முதல்ல கொஞ்ச நாளைக்கு அசைவ உணவுகளை கட்டாயம் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா அசைவ உணவுகள் இந்த வெயில் காலத்தில் எடுக்கிறதுமே சரியாக ஜீரணம் ஆகாது. வயிற்றுலேயே தங்கி புளிச்ச ஏப்பம் வருது, வயிறு உப்புசமாகிறது. இந்த மாதிரி கழிவுகள் உங்கள் குடல் பகுதியில் அதிகமாக சேர்ந்தாலும் உங்கள் சருமத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. அப்போ அசைவ உணவுகளை கட்டாயம் எடுக்க வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு டீ, காஃபி குடிக்கிறீங்க, இல்லை ஆல்கஹால், ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குன்னா அதையும் நீங்கள் தவிர்த்தணுங்க. சரி, என்ன மாதிரியான உணவுகள், மூலிகைகளை நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, நல்ல ஒரு துவர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய மூலிகைகளை உள்ளுக்கு எடுக்கும்போது இந்த பூஞ்சை தொற்று, அரிப்பு, இது எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். தினம்தோறும் இரவு கடுக்காய் இல்லைன்னா தாண்டிக்காய், 2 மூலிகையில் ஏதாவது ஒரு பொடியை நீங்கள் வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வரலாம். தினம்தோறும் இரவு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இதை எடுத்துக்கிட்டே வரும்பொழுது உங்களுக்கு அந்த குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். நிறைய பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும் இல்லைங்களா? இந்த கான்ஸ்டிபேஷன் சரியாகணும் அப்படின்னு சொன்னால் கடுக்காய் இல்லைன்னா தாண்டிக்காய், 2ல் ஏதாவது ஒரு மூலிகை இரவு நீங்கள் எடுத்துக்கலாம். இரவு நீங்கள் தண்ணீரில் கலந்து எடுக்கும்பொழுது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ், வறட்சித்தன்மை நீக்கப்படுது. உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்காது. இது 2ம் சரியாச்சுன்னா அடுத்தது உங்களுக்கு சருமத்தில் இருக்கக்கூடிய படர்தாமரையும் குணமாக ஆரம்பிக்கும். அடுத்ததாக இஞ்சி, மஞ்சள், இது 2மே ரொம்ப முக்கியங்க. நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு இஞ்சி, மஞ்சள் ரொம்ப முக்கியம். இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலில்
நல்ல பால் சூடாக இருக்கக்கூடிய பாலில் ஒரு 2 சிட்டிகை அளவு இஞ்சி பொடியாக சேர்த்துக்கோங்க. சுக்கு பொடியும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை இஞ்சியை உலர்த்தி பொடி செய்தும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? 2 சிட்டிகை போட்டுக்கோங்க. மஞ்சள் ஒரு 2 சிட்டிகை, பனங்கற்கண்டு கொஞ்சம் சேர்த்து ஏதாவது ஒரு வேளை டெய்லி நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. இது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும், சருமத்திற்கும் இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக படர் தாமரை இருக்குது, ட்ரை ஸ்கின் இருக்குது, நானும் என்னென்னவோ க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு எந்த ரிசல்ட்டும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த வெட்பாலை கருஞ்சீரகாதி தைலம் பயன்படுத்தலாம். வெட்பாலை கருஞ்சீரகாதி தைலம் பொதுவாகவே ட்ரை ஸ்கின் இருக்குது, சொரியாசிஸ் இருக்குன்னா நீங்கள் நிறைய பேர் வெட்பாலை தைலம் பயன்படுத்தியிருப்பீங்க. இதனோட கருஞ்சீரகமும் சேர்த்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான தைலம். இது சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடியது. தீராத நாட்பட்ட க்ரானிக் ஸ்கின் டிசீஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த வெட்பாலை கருஞ்சீரக தைலம் நம்ம பயன்படுத்துகிறோங்க. சரி, இந்த கருஞ்சீரக தைலம் இதனால் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பொதுவாகவே சரும நோய்களை விரட்டக்கூடியது கருஞ்சீரகம். அது மட்டும் இல்லை, நம்ம சருமத்தில் ஃபங்கஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சரி செய்கிறதுக்கும் உங்களுக்கு கருஞ்சீரகம் பயன்படுது. இந்த கருஞ்சீரகம் எப்படிங்க நம்ம பயன்படுத்தலாம்? இந்த வெட்பாலையோடு சேர்த்துனா தேங்காய் எண்ணெய், உங்களுக்கு எந்த அளவு தேங்காய் எண்ணெய் வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கணும். வெட்பாலை இலைகள் தேங்காய் எண்ணெயில் போட்டுடணும். இந்த கருஞ்சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, இதை எப்படிங்க அந்த எண்ணெயோட சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் முழுவதும் அதை நல்ல தண்ணியில் ஊற வச்சிடணும். இரவு முழுவதும் ஊறின பிறகு காலையில் அதை தைலமாக காய்ச்சி எடுக்கணும். அதை அரைத்து தேங்காய் எண்ணெயோடு காய்ச்சி எடுக்கணும். இதை வடிகட்ட தேவையில்லை. இந்த தைலத்தை அப்படியே நம்ம வெட்பாலை இலைகள் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயோட கலந்துடணுங்க. அப்படியே கலந்து இதை வெயிலில் வைக்கணும். ஸோ வெயிலில் ஒரு 10 நாள், இதுக்கு பேர் தான் சூரிய புடம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 10 நாட்கள் வெயிலில் அப்படியே வச்சு எடுத்துட்டு வடிகட்டி இந்த தைலத்தை பயன்படுத்தி பாருங்கள். ஸோ வெட்பாலை சீரகாதி தைலம் அப்படின்னு சொல்கிறது இதுதான். எவ்வளவு நாட்பட்ட தீராத உங்களுக்கு சரும நோய்கள் இருந்தாலும், முக்கியமாக படர்தாமரை பிரச்சனை தீருவதற்கும் இந்த தைலம் உங்களுக்கு பயன்படுது. ரெகுலராக எங்கெல்லாம் உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கோ அந்த இடங்கள்ல எல்லாமே நீங்கள் இந்த வெட்பாலை கருஞ்சீரகாதி தைலம் பயன்படுத்திட்டு வரலாம். இதை தாண்டி பர்சனலாக நம்ம என்னென்ன ஹைஜீனிக் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ உங்களுக்குனே தனியாக ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கோங்க. உங்கள் ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு தனியாக வச்சுக்கோங்க. சரிங்களா? எல்லாரோட ட்ரெஸ்ஸோடையும் சேர்த்து நீங்கள் வாஷ் பண்ண வேண்டாம். இதுக்கப்புறம் நம்ம வேறு என்ன ஹைஜீனிக் மெத்தட், உங்கள் டவல் தனியாக வச்சுக்கணும், நீங்கள் சீப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது தனியாக வச்சுக்கணும். கொஞ்ச நாளைக்கு கண்டிப்பாக இந்த தைலம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிக்கோங்க. ஸோ டெய்லி ரெகுலராக சன்லைட்டில் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகணும். காலையில் இந்த தைலம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த சன்லைட் நம்ம மேலே படும்போது தான் இந்த ஃபங்கஸ் எல்லாமே நமக்கு மறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லி இந்த பூஞ்சை தொற்று நமக்கு மறைய ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சன்லைட்டில் இருக்க உங்களுக்கு சருமத்தில் இருக்கக்கூடிய இந்த பூஞ்சை தொற்று கட்டாயம் மறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ரெகுலராக இது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உணவு முறையில் இந்த நீர் சத்து நிறைந்த காய்கறிகள் ரொம்ப முக்கியங்க. எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சாப்பிட வேண்டிய காய்கறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல நீர் சத்து இருக்கக்கூடிய வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி நீங்கள் எடுத்துக்கலாம், ரொம்ப சிறப்பானது. அதே மாதிரி நூக்கோல், சௌச்சௌ, முக்கியமாக வாழைத்தண்டுங்க. மறக்காமல் வாரத்திற்கு ஒரு நாளாவது வாழைத்தண்டு நீங்கள் பயன்படுத்திட்டு வரணும். இப்போ ரெகுலராக வாழைத்தண்டு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் வெளியேறுது. தினந்தோறும் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இந்த ஒரு கஷாயத்தை குடிச்சிட்டு வாங்க. ஒரு 48 நாட்கள் ஃபாலோ பண்ணும்போது ஆயுள் முழுவதுமே இந்த பிரச்சனை வராது. அதுதான் அருகன் குடிநீர் அப்படின்னு சொல்லுவோம். சித்த மருத்துவத்திலே இருக்கு. ஸோ இந்த அருகன் குடிநீர்ன்றது அருகம்புல், அதை வேரோடு சேர்த்துருப்பாங்க, அதனோட சில மூலிகைகளும் கலந்து செய்யக்கூடியது. இந்த அருகன் குடிநீர் தினம்தோறும் காலையில் கஷாயமாக எம்டி ஸ்டொமக்கில் ஒரு மண்டலம் குடிச்சிட்டு இந்த மாதிரி டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இந்த படர் தாமரை, ட்ரை ஸ்கின், எக்ஸிமா, சொரியாசிஸ் இதற்குமே நான் சொன்ன இந்த வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.